வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கார் வரலையா? அப்புறம் உங்க ரெண்டாவது பையன் அவரு அவங்க பொண்டாட்டிலாம் வரவே இல்லை. ஏன் காலில் வரனாங்களா? என் வீட்டுக்காரு எங்களை அனுப்பி வச்சுட்டா நீ போயிட்டு வான்ட்டு, அதனால அவர் வரல. ஏன் ரெண்டாவது பையன் அவனுக்கு இங்க பத்திரிக்கை வச்சிருந்தா வந்திருப்பான். அவனுக்கு பத்திரிக்கையாம என்கிட்ட மட்டும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, அவங்க என்ன பத்திரிக்கை வைக்காதனாலே வரலன்னு சொன்னாங்க? அவங்க வேற காரணம் தானே சொன்னாங்க. நீ சும்மாரா, நீ உள்ள போ. போயிட்டு உன் பொண்டாட்டியை பாரு போ. 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டா. அவளை போய் என்ன ஏதுன்னு பாரு, நான் உங்ககிட்ட பேசிடுறேன் போ. இல்ல பத்திரிக்கை நீங்க எல்லாம் மொத்தமா இருக்கீங்களே, நீங்க தான் வீட்டுல பெரியவங்களே சொல்லிட்டு உங்ககிட்ட வச்சுட்டு வந்துட்டோம். அவங்க பத்திரிக்கை வைக்கலன்னு சொன்னாங்களா? ஆமா, என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு குடும்பமாச்சுல. நீங்க ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு கேட்கவே இல்லை. எங்க ஏதுன்னு கேட்டு என் ரெண்டாவது மரம் வீட்டுல தான் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு உங்க பொண்ணு தான் முக்கியமா இருந்தது. அதனால கௌசல் எங்கன்னு கேட்டீங்க. அங்க இருக்கிறான்னா சரி நாங்க அங்க போய் பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு வார்த்தை சொன்னா தானே யாரா இருந்தாலும் வருவாங்க. ஆமா ஆமா, தப்பு எங்க மேலதான் இருக்கு. இது ஒரு அவசரத்துல நாங்க மண்ணு கிளம்பி வந்துட்டோம், பஸ் கிடைக்குமோன்னுட்டு. சரி, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க உங்ககிட்ட. ஏதாவது கோச்சுக்கு போறாங்க சொல்லிடுங்க. ஏதோ இந்த மாதிரி பஸ் அவசரத்துல வந்துட்டோன்ட்டு. என்னமோ போங்க, ஒன்னும் தெரிய மாட்டுது. உங்க குடும்பத்துக்கெல்லாம் மரியாதையும் தெரிய மாட்டுது, ஒன்னும் தெரிய மாட்டுது. இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தோம் பாரு நாங்க, என்னத்த சொல்றது. ஏண்டி சங்கீதா, உன்னோட ஃப்ரெண்டு நானே சந்தோஷமா இருக்கிறேன். உங்க அக்கா கல்யாணம், நீ ஏன் இப்படி சோகமா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையாடி? ஏதாவது மெடிக்கல்ல பக்கத்துல போய் மாத்திரையத்தை வாங்கிட்டு வருவா? தலைவலியா? ஏதாவது சொல்லுடி. உடம்பெல்லாம் நல்லா இருக்கியா? நீ மனசுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு? உங்க அக்கா கல்யாணம் பண்ணி போக போறா. வீட்டுல இதுக்கப்புறம் நம்ம கூட யாரு இருப்பா? அந்த கவலையா? யாழினி, அந்த கவலை ஒரு பக்கம் இருக்குதா, எனக்கு வேற ஒரு கவலை மனசுக்கு. எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுடி சங்கீதா, எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் ஃப்ரெண்டு நானு, என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் ஏதாவது கஷ்டம்னா உன்கிட்ட சொல்லுவேன். உன் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லு என்கிட்ட. என்னால முடிஞ்சது எதாவது செய்யறேன். சரிடி, உன்கிட்ட சொல்றேன். ஆனா இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு, எங்க அக்கா கிட்ட கூட சொல்லாத. அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். எங்க வீட்டுல யாருக்குமே தெரியும், மனசுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. யாழினி, இப்ப எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறால இந்த மாப்பிள்ள, இந்த அகஸ்டின், அந்த அகஸ்டினை நான் விரும்பினேன், லவ் பண்ணண்டி. ஏண்டி என்னடி சொல்ற? அந்த பையனை நீ காதலிச்சியா? அந்த பையனும் உன்னை காதலிச்சானா? ஏன் நீ மட்டும் லவ் பண்ணியா? யாழினி, அகஸ்டினும் என்னதான் லவ் பண்றா நினைச்சுக்கிட்டு நான் லவ் பண்ணண்டி. புரியல சங்கீதா, புரியல, தெளிவா சொல்லு. யாழினி, தெளிவா சொல்றேன் கேளுடி. எங்க அக்கா அகஸ்டினை விரும்பி இருக்கா போல. அதனால ஒரு லெட்டர்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு எழுதி தூக்கி போட்டிருக்கா போல. மெத்த மேல இருந்து தூக்கி போட்டிருக்கா. நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். அகஸ்டின் அதை எடுத்து திரும்பி பார்த்தோன்னே நான் தான் நின்றுட்டு இருந்தேனா. அவர் கையில லெட்டர் வச்சுக்கிட்டு என்ன பாக்குறாரு, எனக்கு தெரியாது. என்னை பார்த்து சிரிச்சாரு. அதுக்கப்புறம் மறுநாள் நான் உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப அவர் ஒரு லெட்டர் தூக்கி போட்டு போனாரு. அந்த லெட்டர் எடுத்து நான் படிச்சு பார்த்தேன். இதே மாதிரி ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் கீழே நம்பர் கொடுத்திருந்தாரு, இது வாட்ஸ்அப் நம்பர், இதை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். அப்புறம் மெசேஜ் ரிப்ளை எல்லாம் போட்டாரு. அப்ப இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்ப லெவல்ஸ் டே வந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு கிஃப்டை வாங்கி அவர் கார்ல வச்சேன். அதாவது அவர் ஒரு கார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல கிஃப்டை பாத்தீங்களா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாரு. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது.
சங்கீதா, நீ சொல்றத பார்த்தா அந்த பையன் ஒன்னதான் லவ் பண்ணிருக்கான் போல. இல்ல யாழினி, இல்ல, அவன் என்ன லவ் பண்ணல, எங்க அக்காவை தான் லவ் பண்றான் போல. நான் தான் தெரியாதனமா அந்த நம்பரை வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணி மெசேஜ் போட்டுக்கிறேன். எங்க அக்கா போன்ல பேசுறா போல. அவ இந்த மெசேஜ் போன்ல பேசுது ரெண்டுமே எங்க அக்கா நினைச்சு என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்காண்டி. சங்கீதா, எனக்கு குழப்பமா இருக்குதே, எப்படி அது? இப்ப ஓ நம்பர் வேற நம்பரு, உங்க அக்கா வேற நம்பரு வேற நம்பரு, அப்ப ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இல்ல. அப்புறம் அது எப்படி உன்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜும் உங்க அக்கா கிட்ட போன்ல பேச முடியும்? யாழினி, எங்க அக்காவுக்கு ரெண்டு நம்பர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான் போல. அதுக்கப்புறமா எங்க அக்கா அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியே அந்த நம்பரை வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த மெசேஜ் பண்றதில்ல. அதுக்கப்புறம் எங்க அக்கா அவனை போய் நேரில் போய் பேசிட்டு வந்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன்லாம் பேசி இப்ப கல்யாண அளவுக்கு வந்துருச்சு. சங்கீதா, சரி, அப்ப அந்த பையன் உங்க அக்காவை லவ் பண்ணிருக்கான், உங்க அக்கா அந்த பையனை லவ் பண்ணிருக்கா. இடையில நீ தான் தெரியாதனமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு. சரி, அது ஒரு ஏதோ எதாச்சா நடந்த விஷயம் தானே, விட்டுட்டு போ. அதையும் எப்ப நினைக்கிற? இல்லடி யாழினி, உனக்கே தெரியல, நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். அப்படி ஆசைப்பட்டேனா அது எனக்கு கிடைக்கல. என்னால அதுல இருந்து மீள முடியாதுன்னு உனக்கு தெரியல. என்னை பத்தி உனக்கு புரியுதுல? புரியுது சங்கீதா, புரியுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது என்ன விளையாட்டு பொருளா? இது வேணா நம்ம வாங்கிக்கிறதுக்கு. அழி, விளையாட்டு பொருளா கூட கிடைக்கலாம், பரவாயில்லன்னு விட்டுட்டு போலாம். ஆனா மனசு நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டுதே. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாழினி. இவ்வளவு நாள் கூட பரவாயில்ல, இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணோன்னு எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் மட்டும்தான் விரும்பினேன், இல்ல சொல்லல. ஆனாலும் சரி விடு சங்கீதா, விடிஞ்சா கல்யாணம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? விடு, மனசுல இருந்து அழிச்சிடு. யாழினி, இது அவனும் என்ன விரும்பி நானும் அவனை விரும்பி இருந்தனா சத்தியமா என்னால மறக்கவே முடியாது. ஏதோ நான் மட்டும்தான் விரும்பினதுனால மனசு தேத்தி வச்சிருக்கேன். ஆனாலும் இன்னும் மனசு சரியாக மாட்டுது. அடியே சங்கீதா, என்னடியே அழுதுகிட்டு இருக்க? அம்மா ஒட்டலம்மா, சும்மாதான். சொல்லுமா, என்ன? சங்கீதா, மாப்பிள்ளை கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்ன, வந்து கொடுத்தாரா? பாக்ஸா? இல்லையம்மா, அகஸ்டின் வந்து என்கிட்ட எதுவுமே கொடுக்கலையே. கொடுக்கலையா? ஐயோ, அந்த பாக்ஸ் வேணுமே. சரி, நீ என்ன பண்ற? போயிட்டு மாப்பிள்ளை ரூம்ல போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட போய் அந்த பாக்ஸ் வாங்கிட்டு போ. யாழினி, நீ போயிட்டு அந்த பாக்ஸை வாங்கிட்டு வா, போய் யாழினி. சங்கீதா, நீ போயிட்டு வாங்கிட்டு வா. யாழினிக்கு ஒரு வேலை இருக்குது. அம்மாடி யாழினி, என் கூட வாமா. சங்கீதா, நீ வாங்கிட்டு வந்து வையின்னு, நான் அதை வரேன். ஐயோ, அம்மா வேற ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. அகஸ்டின் நினைச்சு மறுபடியும் அகஸ்டின் கிட்ட போக சொல்றாங்க. சரி, போயிட்டு வருவோம். டேய் அகஸ்டினே, என்னடா ஏதோ பாக்ஸை போய் கொடுக்க போறேன்னு போன, மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்க? வேற சோகமா வர வந்திருக்க? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா இருக்க? சரி சரி, உனக்கு கொடுக்க பிடிக்கல, கொடு, என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன். டேய், ஒன்று தாண்டா கேட்குறேன், குர்ரா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அங்கே எப்படி கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, நான் அப்படியே போய் பார்த்துட்டு வரேன், கொடு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? கல்யாண மாப்பிள்ள இப்படி சோகமாக இருக்க, என்ன நீயோ எதை கேட்டால் பதில் சொல்கிறேனே, பாரேன். டேய், இந்த பாக்ஸை கொடுக்கலாம் தாண்டா போனேன். அங்கே போனதுக்கப்புறம் ஒன்று நடந்தது, ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. அதை கேட்டவுடனே அப்செட் ஆகிட்டேன்டா. என்னது உண்மை தெரிய வந்ததா?
என்ன உண்மை உனக்கு தெரிய வந்தது? புரியலடா, புரியல. என்ன நீ போய் நான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதுக்குள்ளே என்ன நடந்தது? சொல்லுடா, சொல்லு. உன்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இந்த நேரத்தில் இது சொல்கிறது சரியாக வருமா அப்படின்னு தோணுதுடா. என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? சரி சொல்லு, என்னதான் ஆச்சு? சரி பரவாயில்ல சொல்லு. நான் எதுவும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. நான் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ரூம் கிட்ட போனேனா, கிட்ட போனப்ப அந்த பொண்ணு, அந்த லாவணியோட தங்கச்சி, அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா. என்ன பேசிட்டு இருந்தா? உன்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாங்களா? இல்லைடா, என்னை பற்றி தப்பாலாம் சொல்ல. என்னை பற்றி தப்பாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, வேற ஒன்று சொன்னா. சரி சொல்கிறேன், கேளு. டே அகஸ்டின், அந்த பொண்ணு ஏதோ உன் மேலே ஆசைப்பட்டிருக்கு. அது ஏதோ அதுக்கு வந்த ஒரு ஆசை. நீ ஏன்னா லாவண்யா தானே லவ் பண்ண? லாவண்யா ஒன்றை லவ் பண்ண தானே? இதில் என்ன? அந்த பொண்ணு ஒன்று சும்மா ஆசைப்பட்டதுக்கு நீ எதுக்கு வருத்தப்படுற? இப்போ எதுக்கு நீ அழுகுற? டே அந்த பொண்ணு மட்டும் என்னை லவ் பண்ணலடா, நானும் தான் அந்த சங்கீதாவை ஆசைப்பட்டேன்டா. என்னடா சொல்ற? நீ அந்த பொண்ணை லவ் பண்ணியா? ஏய் என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. நீ லாவண்யா தானே லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நீ என்ன அந்த பொண்ணை போய் லவ் பண்ணன்ற? எனக்கு புரியலடா. டே அந்த லாவண்யா முத எனக்கு லெட்டர் தூக்கி போட்டால, அப்போ அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு அது இந்த சங்கீதா தான் தூக்கி போட்டிருக்கான்னு தான் நான் நினச்சிட்டேன்டா. அதுக்கப்புறமா லெட்டர் நானும் எழுதி அந்த பொண்ணு உட்காந்துதப்ப அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கியே போட்டேன். அந்த பொண்ணுக்கு தான் நான் போட்டனே. நான் மனசில் விரும்பினது அந்த பொண்ணு சங்கீதாவை தான்டா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதும் ஃபோனில் பேசுகிறதும் ரெண்டும் அந்த பொண்ணு தான் பேசுது நான் நினச்சிக்கிட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணேன், ஃபோன்லேயும் பேசினேன். அதுக்கப்புறமா லவ்ஸ் டே அன்றைக்கி வந்தது. அன்னைக்கு ஆசையாக கிஃப்ட்டை வாங்கி அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதான் நான் ஃபோன் பண்ணது வந்து அவங்க அக்காவுக்கு தான் போயிருக்கு, சங்கீதாவுக்கு போல். அவங்க அக்கா வந்து கிஃப்ட் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சங்கீதா எனக்காக கிஃப்ட் எடுத்துன்னு வந்து காரில் வச்சுருக்கா. நான் அதை வந்து சங்கீதாவுக்கு கொடுத்தா நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நேரில் மீட் பண்ணணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணா, அங்கே லாவண்யா வந்தா. லாவண்யா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ அப்படியே அங்கேருந்து ஒரு வார்த்தை கூட நான் பேசலை. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். டேய் சரி, நீ வந்து அவங்க தங்கச்சி சங்கீதாவை தானே விரும்பின? அப்போ நீ சங்கீதாவை விரும்புகிற சொல்ல வேண்டியதானே? நீயா மறுபடியும் லாவண்யா கிட்ட பேசுன? டேய் எனக்கு தெரியாதுடா சங்கீதா என்னை விரும்பியிருக்கான்ட்டு. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சங்கீதாவை தான் லவ் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது, நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப அப்செட்டில் இருந்தேன். என்னால் அதுலேருந்து மீளவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய் இல்லைடா அகஸ்டின், நீ பண்ணது தப்பு. நீ அந்த பொண்ணை விரும்பிட்டு மறுபடியும் அவங்க அக்காவை லவ் பண்ணது தப்பு. நீ டேய் நான் லாவணியா விரும்பிலாம் மறுபடியும் பேசலடா. அதுக்கப்புறமா நான் ஃபோனும் பேசலை, எதுவுமே பண்ணலை. அப்புறம் லாவணியாவை ஃபோன் பண்ணி எதுக்கு பேசலை, ஏன் பேசலைன்னு கேட்டா. அப்பயும் ஒரு மாதிரி நான் பேசினேன். அதுக்கப்புறம் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி நாம் தானே தப்பாக நினச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த பொண்ணு இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசி ஆசையெல்லாம் வளர்த்துருக்குதே. அதுக்கு இல்லாமல் சத்தியெல்லாம் பண்ண சொல்லிச்சு என்ன நாள். உண்மை தெரியாது அப்போ. இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக தான்டா மறுபடியும் லாவண்யா கிட்ட பேச ஆரம்பித்தேன். சரி அகஸ்டின், நடந்து போச்சு. சரி இதுக்கப்புறம் நீ முன்ன சங்கீதா விரும்பினதெல்லாம் மறந்துடு சரியா? இதுக்கப்புறம் லாவண்யாவுக்கு நீ உண்மையாரு. சங்கீதா
எதுக்கிட்ட இப்ப வெளியே நிக்கிற? உள்ள போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, வெளியே நிக்கிற. நவரு, நானே போய் வாங்கிக்கிறேன். ஏப்பா தம்பி, உங்ககிட்ட இந்த பாக்ஸ் கொடுத்து என்ன சொன்ன? சங்கீதா கிட்ட போய் கொடுந்தானே சொன்னேன். நீ ஏன் வச்சிருக்கீ? என்னப்பா நீ? அவகிட்ட போய் கேட்ட, நீ குடுக்கலன்னு சொன்ன. அப்புறமா அவளை அனுப்பிவிட்டான். சரி போயிட்டு வாங்கிட்டு வாடின்ட்டு. அவன் என்ன பண்ணா? வந்து கதவு பின்னாடியே நின்று இருக்கிறா. அத்தை என்ன சொல்றீங்க? சங்கீதா இங்கே நின்றுட்டு இருந்தா? ஆமாப்பா, நானே அங்க இருந்து பாக்குறேன். சரி உள்ள போய் வாங்கிட்டு வருவான்னு பாக்குறேன். வெளியே நிக்கிற 5 நிமிஷமா. அப்புறமா தான் நானே வந்து நீ போடி நானே வாங்கிட்டு வர சொல்லிட்டு உள்ள வந்திருக்கேன். கொடுப்பா அந்த பாக்ஸை கொடு, அதுல நிறைய வேலை இருக்குது, கொடு.